கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் 6 4 10 1 வருது. சூரியனுடைய ஆட்சி வருது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள், இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரகனான குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவான். இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னாக்க 2 முறை கிரக பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது. அது ஒன்று மே மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10வது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரன்னீங்க, இந்த ட்ரிப்பு 2 பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் வந்துட்டு போயிட்டார். எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார், திருப்பி ரிட்டையர்ஷன் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய, இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் ஆளும் கிரகங்களான 4 கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுரில் இருக்கிறாங்க. மிக பெரிய இது 9 அப்படின்றது 1 5 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ராஜகிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் 6/3/2026 பயிற்சி அடைகிறாரு. எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி 6/3/2026 சனி பகவான் பயிற்சி அடைகிறது. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 20/5/2026 மே மாதம் மாறுறாரு. எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இந்த கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கர்க்கடகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சு அங்கு சற்றேறக்குறைய 5 மாதம் இருக்கிறார். திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10வது மாதம் மாறுறாரு. எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார். அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது 2026வது வருடம் பிறக்குது. இந்த 2026 யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அதிபர்களுக்கு,
இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த மீனத்துக்கு குரு பகவானுடைய அதிபதியாக கொண்டவங்க. இந்த குரு மாறக்கூடிய காலகட்டங்கள் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. கடந்த காலகட்டங்களில் விரயச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. விரயங்கள் கடுமையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் எல்லாமே அசுப விரயங்களாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அசுப விரயங்கள் அப்படின்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு செலவு, வண்டி வாகனங்களில் கண்டங்கள், இது எல்லாமே நிகழ்த்துட்டு இருந்துட்டு இந்த மீனராசி என்பவர்களால் ஏற்றமே இல்லாமல் ஒரே குழப்பம், மன பதட்டம், பொருளாதார இழப்புகள் அத்தனையுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்த இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். என்ன சாமி, விரயத்திலேருந்து ஜென்மத்துக்கு வராரு, ஜென்மத்துக்கு வரும்போது பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னாக்க, ஜென்மச்சனி நடந்தாலும் உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் தனக்காரனான குரு 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று 5வது மாதத்துலேருந்து போயிட்டு அவர் ராசியையும் பார்க்குறாரு, ராசியில் உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உடல் நலத்தில் உண்டான தொந்தரவுகள் குறையும். அப்போ உடல் நலத்தில் தொந்தரவுனால பொருளாதார விரயங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு. இது கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையும். அடுத்தது எடுக்கின்ற முயற்சிகளில் ஏற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் ஜெயமாகாமலே இருந்துச்சு. ஜெயம்னா வெற்றி கிடைக்காமல் இருந்துச்சு. நம்மளும் போராடி 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 பார்ப்போம், ஆனால் தோற்றுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தோம் மீனராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராசியை குரு பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா? ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க இந்த காலகட்டங்களில். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள், லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக லோயர் எஜுகேஷனில் கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பரை எக்ஸாமில் போய் திறக்கும்போது ஒரே பிளாங்காக இருந்துச்சு. அப்படி இருந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கல்வியில் மேன்மையான நிலை இருந்துச்சு. இந்த கடந்த காலகட்டங்களில் தாய் தகப்பனை கூப்பிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. அசிங்கங்கள், டீச்சர்னாலையும் ப்ரொஃபஸர்னாலையும் அசிங்கங்கள், அவமானங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த குருவுடைய பரிவர்த்தனை யோகத்தினாலையும் குரு ராசியை பார்க்கறதுனாலையும் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குமா? வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஐடி, ஜேஇ, நீட்டு மற்றும் தமிழ்நாடு எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமான எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, இவங்க எழுதுகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வேண்டிய கல்வியும் வேண்டிய நிறுவனத்தில் வேண்டிய கல்வி, வேண்டிய யூனிவர்சிட்டி, டாப் 10 யூனிவர்சிட்டி வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தேவையான விசா, கிரீன் கார்டு, பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் அத்தனையுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்கள் உடல் உழைப்பு மட்டும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. 7.5 சனி விரயச்சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. எந்த இடத்து பார்த்தாலும், என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு மேலதிகாரினால் அவமானங்களும் அசிங்கங்களும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பணி பாதுகாப்பின்மை இருந்துச்சு. நம்மளை விட்டு வேலையை விட்டு எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் விட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்கள். பணியில் பாதுகாப்பு கிடைக்கும். பணி பாதுகாப்பு அப்படின்னாக்கா நிரந்தரமாக இல்லாதவங்களுக்கு, கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டுறவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை பார்க்குறவங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே போல் பதவி உயர்வு கிடைக்காமலே இருந்துட்டு இருந்துச்சு. மேலே உள்ளவங்களுக்கும் அது கீழே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு பதவி உயர்வு கிடைக்காம இருந்துச்சு. பதவி உயர்வுகள் 2026ஆம் ஆண்டு அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விரும்பிய இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. நானும் சொந்த ஊருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சொந்த ஊரில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும், மீனராசி சேர்ந்தவர்களுக்கு விரும்பிய இடத்துல விரும்பிய பதவி உயர்வு, விரும்பிய பண வரவு, பணி பாதுகாப்பு அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மீனராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் சுணக்கமாக இருந்துச்சு. சும்மா எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு நானும் கடையை திறந்தேன், நானும் போனேன்னு இருந்துச்சு. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு ராசிநாதனான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய பெரிய புதிய முயற்சிகளை செஞ்சு அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும்.
வியாபாரத்தை ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை டிஜிட்டல் மயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டிசைன் பண்ணுறக்கூடிய வாய்ப்புனால புதிய புதிய எம்ப்ளாயிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தொழிலாளர்களுடைய விசுவாசத்தினால உங்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர அந்நிய செலாவணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வியாபாரத்தை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் விஸ்தீர்ணம் பண்ணி ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்து வெளியூர் வியாபாரங்களை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை வெளிநாட்டில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக திர்ஹாம் மற்றும் டாலர்களில் பணங்கள் குவியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. பதவி உயர்வும் கிடைக்கல, பணவரையும் கிடைக்கல, ரெகக்னைஸும் கிடைக்கல. தலைவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம எதை பேசினாலும் அதுவும் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி பிரச்சனையாக இருந்தது எல்லாமே இந்த 2026 ஆண்டு தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு புதிய புதிய கான்ட்ராக்டுகள், கவர்மெண்ட் கான்ட்ராக்டுகள், மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பாலம் கான்ட்ராக்டு, டேங்க் கான்ட்ராக்டு இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக திடீர்னு பணவரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026 அதி அற்புதமான ஆண்டு. சரி, ஒரு சில பேருக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருச்சிக்கு பக்கத்தில், சமயபுரம் பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்ற ஒரு இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் திருப்பட்டூர் அப்படின்னு பேர். அந்த திருப்பட்டூரில் பிரம்மாவுடைய ஸ்தலம் இருக்குது. அந்த பிரம்மாவுடைய ஸ்தலத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு வழிபடும்போது கண்டிப்பாக மேன்மேல நிலை கிடைக்கும். தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோயில் அப்படின்றது தான் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில். அந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வாங்க, இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வாங்க. அப்போ போயிட்டு வரும்போது உங்களுடைய தலையெழுத்து மாற்றப்படும். யார் ஒருத்தருக்கு தலையெழுத்து பிரம்மாவால் மாற்றப்படுதோ அப்போ தொடர் முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது அங்கே போக முடியல அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை 3 நெய் தீபம் போட்டுட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு வாங்க. அதே போல் மாத கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் வெள்ளை மூக்கு கடலை 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை உள்ள மாலையை போட்டு குரு பகவானுக்கு போட்டு வணங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகும். சரி, மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு 1/1/2026 31/12/2026 வரணும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கலாமா? இந்த மீனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் படிப்பில் சோம்பல் தன்மை இருந்துச்சு, அவமானங்கள் இருந்துச்சு, அசிங்கங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள். புதிய புதிய கல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பணம் எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுதோ அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கிடைக்கக்கூடிய விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 கிடைக்கும். அதே போல் மீனராசி சேர்ந்த உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களோ பெண்களுக்கோ உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பணவரவு, விரும்பிய இடத்துக்கு பதவி மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் மன சோர்வில் இருந்துகிட்டு இருந்தீங்க, ஏழரை சனியினால் சோர்வில் இருந்துகிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே விலகி பணி பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்டில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடத்துல கிடைக்கும், பணி பாதுகாப்பு இருக்கும், பண வரவும் கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த மீனராசி சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது அதே அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதே அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். அதே போல் மீனராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் 2025 வியாபாரத்தில் சொணக்கமும் முடக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சொணக்கமும் முடக்கமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகளை பண்ணி டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இன்டீரியர் டிசைன்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
சரி, அதே போல் மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க, தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பாலம் கான்ட்ராக்டு, அதே போல் டேங்க் கான்ட்ராக்டு, இதன் மூலியமாக திடீர்னு பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.